उधर से ट्रंप ने एक इशारा किया, फोन उठाया, कहा मोदी जी क्या कर रहे हो, नरेंद्र सरेंडर. எப்பொழுதும் போல ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மக்களுக்காகவோ நம்ம இந்தியாவுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள்? ஒன்றுமே இல்லையே. அப்படி நீலாம் பேச தகுதியே கிடையாது, உனக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. ராகுல் காந்தி ஒரு ஆன்டி நேஷனல் அவர் வரணும் இல்லை. இந்திய குடிமகனாக இருக்கிறதுனா இருக்கலாம், இல்லையா அவர் இஷ்டப்பட்டாருன்னா வெளிநாடுக்கு போய் செட்டில் ஆகிடலாம், அதான் நல்லது அவருக்கு. இப்போதைக்கு அவருக்கு எந்த ஹோப்பும் இல்லை. எதையாவது ஒன்று சொல்லி எப்படியாவது வரணுங்கிறது அதை மட்டும் தான் யோசிக்கிறார், நாட்டை பற்றி யோசிக்கல. இந்தியாவோட இமேஜ் எதுவும் நான் பாதிக்க நினைக்கல. ஏன்னா அவர் சொல்கிறத ஒரு பொருட்டாக யாருமே எடுத்துக்கிறதா தெரியல. மோடி பைப்பில் இவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க, இவங்க கேங்கு தான் பயந்துட்டு இருக்கு. ஐயோ, மோடிஜி எங்கேயோ போயிட்டார், சர்வதேச ஒரு தலைவர் ஆகிட்டார், அவர் இன்டர்நேஷனல் லீடர் ஆகிட்டார். இவர் இந்தியாவுக்கு லீடர் ஆக முடியல. ஃபர்தராக வளர்ச்சி அடைஞ்சு 2047 நம்பர் 1 போகுது இந்தியா. அதுக்கு உண்டான முயற்சி தான் மோடி எடுத்திருக்காரு. ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் சரியே இல்லை. ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தான் கோரிக்கை வைத்ததன் காரணமாகவே இந்தியா போர் நிறுத்தத்தை மேற்கொண்டது. இதில் எந்த மூன்றாம் நாட்டின் தலையீடும் இல்லை என இந்தியா திட்டவட்டமாக தெரிவிக்கும் நிலையில் அமெரிக்காவுடன் நிர்பந்தத்திற்கு இந்தியா பணிந்து விட்டதை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட கருத்து என்ன என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இது அரசியல் தலையீடாக பார்க்கக்கூடாது. இந்தியாவுக்கு மோடிஜியுடைய ஆட்சியுடைய தலைமையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி, சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ராகுல் காந்தி சொல்கிறது சரியே கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த பர்பஸ் ஓவர் ஆகிடுது. அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே அது க்ளோஸ் ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ அதே அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ராகுல் காந்தி புரியாமல் சொல்கிறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டு கரெக்டாக இந்தியன் ஆர்மி இந்திய இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கு கரெக்டாக பண்ணினாங்க. நீட்டாக பிளான் பண்ணி நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணின ஒரு ஆப்ரேஷன். இதை நினச்சி நம்ம பெருமைப்படணும். ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை. மோடி இப்போது பண்ணி செஞ்சது தான் கரெக்டு. அவரை கரெக்டாக செஞ்சுருக்காரு அவர். அதனால் நம்ம நாட்டினுடைய பெருமை ஒசந்து போகுது, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. மோடி செஞ்சது கரெக்ட், ராகுல் சொன்னது தப்பு. ஆப்ரேஷன் சிந்தூர் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனுக்காக தான் நின்றுச்சு. மோடி அதுக்காக இல்லை, பப்ளிக்காக எடுத்திருக்காரு. இந்த பப்ளிக் அஃபெக்ட் ஆகக்கூடாது, சிவிலியன்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு எடுத்திருக்காரு அவரோட. அமெரிக்கா திரையெல்லாம் கிடையாது. ஓகே, அது இந்தியா ராணுவம் திரும்ப சொல்கிறது. விக்ரம் மிஸ்ரி சொல்கிறாரு, ஜெய்சங்கர் சொல்கிறாரு, சசி தரூரே ஒத்துக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி திரும்ப சொல்கிறதுக்கான ராகுல் காந்தி சொல்கிறதுனா ராகுல் காந்தி ஒரு ஆன்டி நேஷனல் அவர் வரணும் இல்லை, அவ்வளோதான். எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி சர்வதேச ஒன்றும் ஏற்படாது. எல்லாமே அவங்க ஃபாரின்லேயே மோடியை பாராட்டுறாங்க. இவன் சொல்கிறதால ஒன்றும் பேர் கெட்டுப்படுறது, இந்தியாவோட பேர் கெட்டுப்படுறது இல்லை. எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஆப்ரேஷன் சிந்தூர் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனுக்காக தான் எடுத்தப்பட்டது அப்படின்னு ராகுல் காந்தி திரும்ப கிளைம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது நம்ம நாட்டுக்காக மோடி எல்லாம் இவ்வளோ வரும் பொறுத்திருந்து பெற்றது பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது மக்களை காப்பாற்றிருக்காரு. இப்போது இந்திரா காந்தி பாட்டி காலத்துலையும் இருந்தது. அவள் பாட்டி காலத்தில் இந்த மாதிரி பாகிஸ்தான் இது இருந்ததுல, இப்போ இவங்க பாட்டி செஞ்சாங்களா, துணிஞ்சு இந்த மாதிரிலாம் செஞ்சாங்களா? அவங்க தானே அதை எழுதி கொடுத்து பாகிஸ்தான் பண்ணது போனது எல்லாத்தையும். இப்போ அப்படி இருக்கும்போது இவர் எந்த மோட்டிவில் பேசுகிறாரு, எந்த தைரியத்தில் பேசுகிறாரு? ஏற்கல, ஆனால் மோடி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றாங்க. மோடி மோடி பயப்படல, இவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க, இவங்க கேங்கு தான் பயந்துட்டு இருக்கு. மோடியில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்படல. அவர் போல்டாக சொல்கிறாரு, தெரியலைங்களா, என் பிளட்டு இந்தியாவில் பிளட்டுன்றாரு. நீங்கள் என்ன சாதிச்சிங்க சொல்கிறீங்க? சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, ஏதாவது இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள்? மக்களுக்காகவோ நம்ம இந்தியாவுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள்? ஒன்றுமே இல்லையே. அப்படி நீலாம் பேச தகுதியே கிடையாது, உனக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. இப்போதைக்கு அவருக்கு எந்த ஹோப்பும் இல்லை. எதையாவது ஒன்று சொல்லி எப்படியாவது வரணுங்கிறது அதை மட்டும் தான் யோசிக்கிறார், நாட்டை பற்றி யோசிக்கல. இல்லை, சர்வதேச அளவில் இந்தியாவோட மதிப்பீடு எப்படி மாறும் இப்படி சொல்கிறப்ப திரும்ப இப்படி சொல்கிறப்போ? அது தப்பு. அது நம்ம தாய்நாட்டை பற்றி நம்மளே தப்பாக பேசக்கூடாது இல்லையா? அதுக்கு நம்ம இங்கே இருக்கவே வேணாமே. நம்ம இந்த நாட்டில் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு நம்ம தாய்நாட்டையே கேவலமாக பேசக்கூடாது. தாய்நாட்டை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது தப்பாக. அது இராணுவத்தில் ஒன்றும் பலம் எடுப்படுது. அவன் எவ்வளோ பாவம் உயிர் கொடுத்து போராடிய நம்ம ஜாலியாகிறோம். அவன் அப்படி இருப்பானா பாவம். சைனா பார்டர்லாம் போய் குள்ளூரில் நீங்கள் எங்கள் தம்பி ஒருத்தர் இருக்கிறான், குள்ளூரில் 9 நாள் ஆகாமல் ஒரு லெட்டர் போகிறதுக்கு. அந்த மாதிரிலாம் காப்பாற்றுறாங்க. அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. இதில் அரசியல் பண்ணக்கூடாது. சசி தரூர் என்கின்ற ஒரு அயல்நாட்டு லெவலில் அவர் இருந்திருக்காரு, இருந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கார், அவரே கூட பாராட்டி சொல்லியிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் இதில் அரசியல் இல்லாமல் மோடியுடைய இதுன்னு பார்க்காம இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதணும். இது அடுத்த கட்ட ஒரு முயற்சிக்கு இந்தியாவுடைய
பங்களிப்பு வந்து பெருமளவில் இருக்கும். சர்வதேச லெவலில் இந்தியா வந்து இன்றைக்கி 4வது இடத்துல பொருளாதாரத்தில் இருக்குது. அதே போல் அணு ஆயுதங்கள் எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து பாதுகாப்புக்காக தான் நம்ம வந்து எல்லாமே தயார் பண்ணுறோமே வழியே, அது இண்டிஜினியஸ், இது எல்லாமே இண்டிஜினியஸாக உள்நாட்டு தயாரிப்பு. இப்போ சர்வதேச அரங்கில் இது வந்து நமக்கு இந்தியாவுடைய நம்மளும் ஒரு வல்லரசு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் முயற்சி. இதுக்கு வந்து கட்சி சார்பு இல்லாமல் எல்லாரும் பொதுமக்கள் சார்பாக இந்தியா முழுவதும் இல்லாமல் அயல்நாட்டு மக்கள் கூட இதை வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ இதில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்கட்சி இருக்கிறதுனால என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எதிர்கட்சிங்கிறது எதிரி கட்சி கிடையாது. இது அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ராணுவத்தை பற்றி நம்ம எதுவுமே ஃபுல்லாக பேச முடியாது. சிலது சஸ்பென்ஸாக வச்சு தான் சொல்ல முடியும். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு இப்போ இவங்க கட்சிக்குள்ளேயே அவ்வளோ தகராறு இருக்குது. எதையும் மாற்றுறாங்க, எதோ செய்கிறாங்க பாருங்கள். என்ன வேணுமோ அதுதான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஒரு பெரிய தீர்ப்பு படிக்கணுன்னா 15 நாள் எழுதுனதை 5 வார்த்தைகள் கேட்கணும்னு சொல்லணுன்னாக்க படித்தா கூட லேட்டாக தான் ஆகும். அந்த இதுவே அப்படி இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ட்ரபிள் இருக்கும், என்னென்ன இருக்கும், அதனுடைய எக்ஸ்டர்னல் இதெல்லாம் எப்படி இருக்குது. அவர் சொல்ல அவ்வளோ சரியாக படலை அவர் சொல்கிறது. எப்பொழுதும் போல் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இந்தியாவோட இமேஜ் எதுவும் நான் பாதிக்கிறதா நினைக்கல. ஏன்னா அவர் சொல்கிறத ஒரு பொருட்டாக யாருமே எடுத்துக்கிறதா தெரியல. இந்தியாவிலும் சரி, வெளிநாட்டை பற்றி எனக்கு தெரியாது. இந்தியாவில் யாருமே இவர் சொல்கிறத பற்றி சீரியஸாக எடுத்துக்கிறதா தெரியல. எல்லா மக்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாகிஸ்தான் இந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் செஞ்ச ஒரு இதை வந்து இந்தியா உடனே ஆக்ஷன் எடுத்து அருமையாக முறியடிச்சிருக்காங்க. இந்தியாவோட முழு பலத்தையும் உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க இந்த விஷயத்தில். இவர் சொல்கிறது அவர் சொல்கிறது எதுவுமே எடுபட போகிறதில்ல. கல்வான் விஷயமாகட்டும், பால்கோட் தாக்குதல் ஆகட்டும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆகட்டும், ராணுவத்தோட எல்லா நடவடிக்கையிலும் ஒரு சந்தேக பார்வையோடவே ராகுல் காந்தி பார்க்குறாரு. அவர் எப்படி தான் பார்ப்பாருங்க? அவர் வந்து தேசபக்தி கிடையாது அவருக்கு. அதனால போய் பார்ப்பாங்க. தேசபக்தி உள்ளவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ கனிமொழி டிஎம்கே வந்து எகேன்ஸ்ட் தான், அவங்களே பாராட்டுறாங்க. இப்போ கனிமொழி பாராட்டு, சசி தரூர் பாராட்டுறாரு. மொத்தத்தில் எந்த மோட்டிவில் இவர் சொன்னாலும், எந்த ஒரு குற்றங்கள் சுமத்தினாலுமே மோடியை வந்து அவர் வந்து இழிவுபடுத்தணும். அதாவது அவர் பேரை கெடுக்கணும், அவரோட செய்கையை கெடுக்கணும், அவர் மொத்தத்தில் அவரோட இமேஜை கெடுக்கணுன்றதுக்கு தான் இவரோட மோடி. இவர் அப்படி தானேப்பா செஞ்சுட்டுருக்காரு. மக்கள் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இருக்காங்களே ஒழிய, சில பேர் அதாவது சரி இந்த கேங்குக்கு இதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க பக்கத்தில் இருக்காங்க கொஞ்சம் பேர். அவ்வளோ மற்ற பேர் யாருமே அதாவது 90% கிடையாது, 20% தான் இவங்க 10% தான் மோடி இவர் ராஜீவ் காந்தி பேசுறது இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. பிரெயின் வாஷில் தான் ஓட்டின்னு இருக்காங்க அவங்க எல்லாருமே. இவருக்கும் மோடிஜிக்கும் உள்ள அந்த கேப்பே வந்து ரொம்ப மோடிஜி எங்கேயோ போயிட்டார். சர்வதேச ஒரு தலைவர் ஆகிட்டார், அவர் இன்டர்நேஷ்னல் லீடர் ஆகிட்டார். இவர் இன்னும் இந்தியாவுக்கே லீடர் ஆக முடியலை. என்ன காரணம்னா அவருடைய அனுபவமின்மை தான் காட்டுதுன்ற என்னுடைய தாழ்மையான கருத்து. அவரோட இமேஜ் தான் சரியுமே தவிர்த்து இதில் இந்தியாவோட இமேஜோ இல்லை வேறு பிரதமரோட சரியத்துக்கு சான்ஸே இல்லை. ஒரு போர் அது ஒரு நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குடிமகனாக அவர் வந்து சரியாக பேச மாட்டேங்கிறார். இந்த விஷயத்தை சரியான அளவில் மக்களுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாரு. இது பெரிய தப்பு. இந்திய மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக செயல்படணும். சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எந்த மாதிரி இமேஜ் ஏற்படுத்த நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் நாட்டு ஆண்ட கட்சி இப்படி பேசலாம்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி வந்து 3வது இடத்துல இருக்குது சார் எக்கானமியில். ஜெர்மனியை தாண்டி 3வது இடத்துல வந்துருச்சு. அதனால் இன்னும் ஃபர்தராக வளர்ச்சி அடைஞ்சு 2047 நம்பர் 1 போகுது இந்தியா. அதுக்கு உண்டான முயற்சி தான் மோடி எடுத்திருக்காரு. ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் சரியே இல்லை. அவங்க வந்து நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க, தப்பு. நம்ம பலதரப்பு மக்கள்கிட்ட பேசுனதில் ராகுல் காந்தியோட இத்தகைய பேச்சுக்கள் நாட்டை சிறுமைப்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்றதா மக்களோட கருத்தாக இருக்குது. Subscribe to One India and never miss an update.